கத்தியில விஷ கத்திடா அப்படின்னு சொல்ல டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் டோமாக்கு விஷம் ஏறும் பாருங்க. அவனும் சாக்காயிருவான். என்னது விஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சின்ன சொல்லுவாங்க, இவன் ஒரு அப்பர் ரேங்க் டீமன், அந்த விஷம் இவன் கிட்ட வேலை செய்யுமா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த டீமன் சொல்லுவான் பாருங்க, இதை நீ அந்த ரியூக்குன் மவுண்டன்ல பண்ணியே அதே மாதிரி தானே இதுவும் அப்படி சொல்ல. அதை கேட்டு நீங்க சின்னப்போ அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்லுவான், எங்களோட இன்ஃபர்மேஷன் நாங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில இருந்து அப்படி ரத்தத்தை கக்கி அந்த எல்லா விஷத்தையும் அப்படி வெளியே போக்கி அப்படி அந்த விஷத்தையும் முடிச்சிருவான். அவன் அப்படி எந்திரிச்சுட்டு, சாரி நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், அந்த பாயசனை முடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சின்னப்பு செம சாக்காருவாங்க. அப்புறமா அவன் எந்திரிச்சு நின்று சிரிச்சுட்டே சொல்லுவான் பாருங்க, ரொம்ப அழகா பண்ணீங்கம்மா, அப்படியே சுத்தி வளைச்சு அந்த சோடை என் கண்ணில் சொருவி அந்த பாயசம் வச்சிங்க பாத்தீங்களா, கீழின்னு கிழிச்சிட்டீங்க, வேற லெவல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ண அந்த டீம் டோமாவோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக் ரொம்பவே வித்தியாசமா இருக்குங்க. அவன் பிறக்கும் போதே கண்ணில் அப்படியே ரெயின்போ கலர்ல ரொம்ப வித்தியாசமா இருந்திருப்பானா. அதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவோ, இவன் பாக்குறதுக்கே ரொம்ப கடவுள் குழந்தை மாதிரி இருக்கான், இவங்கிட்ட கடவுளால பேச முடியும், கடவுள் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தி காசு சம்பாதிக்கலான்னு ஒரு சாமியார் மடம் மாதிரி வச்சு இவங்கிட்ட எல்லாரும் வந்து புலம்புவாங்க, என்னோட வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்றது, குறி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த டீமன் டோமாவும் அழுதுட்டு இருப்பான். அவன் சொல்லுவான் பாருங்க, எல்லாரும் வந்து என்கிட்ட அழுதுட்டு கெஞ்சிட்டு இருந்தாங்க, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அழுதுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், அவங்க வாழ்க்கையில இருக்க கஷ்டத்தை எல்லாத்தையுமே நான் எடுக்கணும் முடிவு பண்ணேன். அந்த வாழ்க்கையில இருக்க கஷ்டத்தை எப்படி எடுக்க முடியும், வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் தானே அந்த கஷ்டம் இருக்கும். அதனாலதான் அவங்களோட வாழ்க்கையவே நான் எடுத்துட்டேன், அவங்க கஷ்டத்தை எல்லாத்தையுமே நான் போய்கிட்டேன் அப்படி சொல்லும் போது தான் காட்டுவாங்க, அவங்க கிட்ட வந்து குறி கட்டவங்க எல்லாத்தையுமே கொண்டு சாகடிச்சு எலும்பு கூட வச்சிருப்பாங்க. இவன் சரியான பைத்தியம் இல்லைங்க, சரியாகாத பைத்தியம். அதோட அந்த டீமன் டோமாவோட பிளாஷ்பேக் முடியுதுங்க. இந்த பக்கம் அந்த பிரசன்ல அந்த டீமன் சொல்லுவான் நம்ம சின்னப்போ பார்த்து, பாரு உன்னோட வெசல்லாம் எனக்கு ஒண்ணுமே பண்ணாது, நீ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ற, நீ பாரு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கிற, நான் ஒரே ஒரு பிளட் டீமன் டெக்னிக் தான் போட்டேன், அதுக்கே நீ சாகர நிலைமையில இருக்க அப்படி சொல்லி சிரிச்சுட்டு இருக்க. நம்ம சின்னப்போ டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டு, இன்செக்ட் பிரீத்திங் டான்ஸ் ஆஃப் டிராகன் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு வேகமா போக அவன் டக்குன்னு அந்த காம்பவுண்ட் வாய்ஸ் எக்ஸ்கான் அப்படி போட்டுட்டு அந்த விசிறி வச்சுட்டு நம்ம சின்னப்போ ஒரு வெட்டுவான் பாருங்க. ரத்த அப்படியே தெரிக்கும் பாருங்க, அவங்களால தாங்க முடியாது அப்படி உட்காந்துருவாங்க. அப்புறம் அந்த டீமன் சொல்லுவான் பாருங்க, நீ இப்படிலாம் குத்திக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகுதுமா, நீ கழுத்தை வெட்டு, அது மட்டும் இல்லாம நீ வெட்ட முடியாதுல்ல, அவன் கை சின்னதா இருக்குல்ல அப்படி சொல்லும்போது சின்னப்போ அவங்க கையை பார்த்துட்டு, ஏன் என் கை சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அழுதுட்டு இருப்பாங்களா. அப்ப டக்குன்னு சின்னப்போட அக்கா வந்து, நீ இப்படி உட்காராத, உன்னால முடியும், நீ எந்திரிச்சு சண்டை போடு, உன்னால முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம சின்னப்போவும் டக்குன்னு எந்திரிச்சிட்டு நிக்க. அதை பார்த்துட்டு அந்த டீமனு, நீ எப்படி எந்திரிச்சு நிக்கிற, நீ இந்த அளவுக்கு பலமா இருக்கிறியா, உனக்கு அவ்வளோ வலி இருக்கும்ல, அவ்வளோ வலியில நீ எந்திரிச்சு நிக்கிற, ஐயோ பாவம் அப்படி சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு நம்ம சின்னப்போ இன்செக்ட் பிரீத்திங் டான்ஸ் ஆஃப் சென்டிபீட் அப்படி சொல்லிட்டு சரசர வேகம் போய் அவனை வெட்டிட்டு அந்த ஸ்வாடை வச்சு கழுத்துல ஒரு சொருவாங்க பாருங்க, அப்படி ஸ்டீலிங்கோட சேர்த்து சொருவிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா நம்ம சின்னப்போட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமான குடும்பத்தில் இருந்திருப்பாங்க. டீமன் வந்து அவங்க குடும்பத்தை கொண்டுரும். அதுக்கப்புறம் தான் நம்ம சின்னப்போவும் அவங்க அக்காவும் 2 பேர் டீமன் சேர்ந்து சண்டை போடணும், எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்க. அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு இந்த பக்கம் நம்ம சின்னப்போ காட்டுறாங்க. அப்ப டக்குனு டான்ஜரோட வாய்ஸ் கேட்கும் பாருங்க, சின்னப்போ நீங்க கோமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம சின்னப்போவும் ஆமா நான் கோமா இருக்கிறேன், இங்க சாதாரண ஒரு டீமனை கொண்டா ஒரு 10 மக்களை காப்பாற்றலாம், இந்த மாதிரி ஒரு அப்பர் ரேங்க் டீமனை கொண்டா 100 பேரை காப்பாற்றலாம், இவங்களை கொல்ற வரைக்கும் நான் எப்பவுமே கோமா தான் இருப்பேன் அப்படி